ஒரு பக்கம் ராகினிக்கு ஆப்பு மேலே ஆப்பு விழுந்துகிட்டே இருக்கு. இதில் வேற வந்து அஜய் கூட சேர்ந்து தானும் ஆஃபீஸ்க்கு போகலான்னு பார்த்தா, நீ ஏன் ஆஃபீஸ்க்கு வரணுமா வேணாமான்னு இனிமேல் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு விஜய் வேற நக்கலாக சொல்லிடுறாரு. இன்னும் அவங்களுக்கு தெளிவாக புரியல, இந்த கம்பெனியே வந்து இவங்களுடைய இது கிடையாது, அஜயோடது கிடையாது, அஜய் பொய்யா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் யமுனா நிவின் கிட்ட ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நெருக்கமாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு. இதில் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அஜய் ராகினி கல்யாணத்தை பற்றி முன்னாடியே தெரிஞ்சும் அதை எதுவும் தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு யமுனாவுக்கு பலான்னு அற வேற விழுது. இதுக்கெல்லாம் நடுவில் நமக்கு ரொம்ப ரசிக்கிறமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து விஜய் இப்போல்லாம் வந்து காவேரியை பற்றி நினச்சோம், அந்த கொடைக்கானலை பற்றி நினச்சோம், அப்படியே ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. காவேரி எதுவும் அந்த பழைய காதலை பற்றி நினைக்கிறீங்களா நக்கலாக கேட்க அவர் முகமே மாறிடுச்சு. அப்புறம் ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராகினி விஷயத்தில் இருந்து பல விஷயங்களில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரசிகை ஆகிட்டேன், ஃபேன் கிளப்பே ஆரம்பிச்சிடலான் இருக்கேன், வீக்காக ஃபேன் கிளப் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படியே ரசிகர்களுக்குலாம் ஒரே ஹாப்பியாக இருக்கும் இந்த ரொமான்ஸ் போர்ஷனை பற்றி. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது